நீங்க salary வாங்குறது firstல, ஆனா 20thல wallet காலி. அடுத்த 10 நாள் எப்படி survive பண்றதுன்னு யோசிக்கிறீங்க. இது உங்களுக்கு மட்டும் நடக்கல. 90% middle class Tamil Niyan Chingran ஒக்கும் இதே ப்ராப்ளம் தான். ஆனா இது salary கம்மியான ப்ராப்ளம் இல்ல. இது awareness ப்ராப்ளம். இன்னைக்கு நான் ப்ரூவ் பண்றேன். உங்க கண் முன்னாடி ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நீங்க டெய்லி ஆஃபீஸ்ல ஒரு காஃபி வாங்குறீங்க, 50 rupees. லஞ்சுக்கு ஸ்விக்கில ஆர்டர், 200 rupees. வீக்கெண்ட்ல ஒரு outing, 500 rupees. Daily coffee, 50 rupees, 25 days, 12 pa sosin kakawat 50 rupee alta sa, ayon 1000 rupees. Swiggy lunch, 200 rupees, 20 days, 4000 pa kempo masal 1000 rupees. Weekend outings, parka pa ta ropos, what is up 1000 pa kopa pa asa rupee. On the Friday night, Zomato Pajata Poto rupees times Wansto Puma Aquacarbo but rupees. Total 850 rupees, almost 1000 rupees. இது உங்க சேலரியில இருந்து காணாமல் போன பணம். நீங்க கவனிக்காமலே லீக் ஆன பணம். இப்போ சொல்லுங்க, நீங்க பணம் சேமிக்க முடியலன்னு சொல்றது கரெக்டா? இல்ல பணம் எங்கே போகுதுன்னு தெரியலன்னு சொல்றது கரெக்டா? பிரச்சனை என்னன்னா, இந்த எக்ஸ்பென்சஸ் விசிபிளா இல்ல. UPI பேமெண்ட் பண்றப்போ 50, 100, 200 rupees. ஒவ்வொன்னா பார்த்தா சின்ன அமௌண்ட் தானேன்னு தோணும். ஆனா மந்த் எண்ட்ல எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஷாக். நெட்ஃப்ளிக்ஸ் 199 rupees. Amazon Prime 299 rupees. Hotstar 49 rupees. YouTube Premium 129 rupees. Spotify 110 rupees. இது மட்டும் 145 rupees ஒவ்வொரு மாசமும். நீங்க பாக்குறீங்களா எல்லா கான்டென்ட்டையும்? டவுட் தான். இது சப்ஸ்கிரிப்ஷன் creep. சப்ஸ்கிரைப் பண்ணப்ப ஞாபகம் இருக்கும், கேன்சல் பண்றதுக்கு ஞாபகம் இருக்காது. இப்போ ஒரு சேலஞ்ச். சிம்பிள். 7 நாள் இனிமே இருந்து நீங்க செஞ்ச ஒவ்வொரு ஸ்பெண்டையும் நோட் பண்ணுங்க. ஃபோன்ல நோட்ஸ் ஆப்ல இருந்தாலும் போதும். ஆட்டோ ரிக்ஷா 80 rupees, டீ ஆட்டட் 15 rupees, ஸ்நாக் 40 rupees, எல்லாத்தையும். இது பட்ஜெட் இல்ல, இது அவேர்னஸ் எக்ஸர்சைஸ். நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இம்போஸ் பண்ண தேவையில்லை. நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஆனா நோட் பண்ணுங்க. 7 நாள் கழிச்சு ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேளுங்க. இந்த ஸ்பெண்ட்ல எது ஜென்யூனா தேவைப்பட்டது, எது மைண்ட்லெஸ்ஸா பண்ணது? இது ஒரு பழக்கம், அவேர்னஸ் கொடுக்கிற ஹேபிட். நான் கேரண்டி பண்றேன், இந்த 7 நாள் உங்க மணி ரிலேஷன்ஷிப்பை மாத்திடும். இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் சிஸ்டம் சொல்றேன். 500 rupees ரூல். உங்க சேலரி வந்த உடனே முதல் வேலை 500 rupees-ஐ வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இது உங்க சேமிப்பு அக்கவுண்ட். இது டச் பண்ணக்கூடாத பணம். 500 rupees தானே? இது எவ்வளவு பெரிய சேவிங்ஸ் ஆகும்? இது தப்பான கேள்வி. சரியான கேள்வி. 100 rupees சேவ் பண்ற ஹேபிட் டெவலப் ஆனா, salary இன்க்ரீஸ் ஆனப்போ ஆட்டோமேட்டிக்கா எவ்வளோ சேவ் பண்ணுவீங்க? 500 rupees is not about the money. It's about the muscle. Savings muscle build பண்றது தான் இங்க மெயின் கோல். ஆனா இங்க ஒரு uncomfortable truth இருக்கு. நீங்க சேவ் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு ரீசன் டிசிப்ளின் இல்ல, அவேர்னஸ் இல்ல. உங்களுக்கு பெயின் பாயிண்ட் தெரியல. பெயின் பாயிண்ட்னா என்ன? உங்க பேங்க் பேலன்ஸ் 500 rupees-க்கு கீழே விழுந்தப்போ ஒரு ஃபோன் கால் வந்தது, எமர்ஜென்சி. அந்த பேனிக், அந்த பவர்லெஸ் ஃபீலிங், அதுதான் பெயின் பாயிண்ட். அந்த பெயினை ஃபீல் பண்ணாம சேவ் பண்றது கஷ்டம். ஏன்னா சேவ் பண்றது போரிங், ஸ்பெண்ட் பண்றது ஃபன். அதனால தான் 7-day ட்ராக் சேலஞ்ச் சொன்னேன். உங்க பெயின் பாயிண்ட்டை விசிபிள் ஆக்குறது தான் கோல். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க சேலரி 20ல காலி ஆகுதுன்னா அது சேலரி ப்ராப்ளம் இல்ல, அது ட்ராக்கிங் ப்ராப்ளம், அவேர்னஸ் ப்ராப்ளம். 7 நாள் ஒவ்வொரு ரூபியையும் நோட் பண்ணுங்க. மந்த் எண்ட்ல உங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்கும். இவ்வளோ பணம் லீக் ஆகுதா? இது மேஜிக் இல்ல, இது மேத்தமேட்டிக்ஸ். நீங்க கண்ட்ரோல் எடுத்தா பணம் கண்ட்ரோல்ல வரும். காமெண்ட்ல ட்ராக்னு போடுங்க. நான் ஒரு சிம்பிள் 7-day எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் டெம்ப்ளேட் அனுப்புறேன். ஃப்ரீ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல 1000 rupees சேலரியிலிருந்து முதல் 1 lakh எப்படி சேவ் பண்றது பத்தி பேசுறேன். நன்றி. உங்க மணி லைஃப் பெட்டர் ஆகட்டும்.